ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது 11th தமிழ் செகண்ட் மிட்டம்க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் மிட்டம் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ 11th நீங்கள் படிக்காமல் இருக்காதீங்க. இது நல்லா இந்த கொஷின் பேப்பரை பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்குறீங்க பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று சாழல். ஸோ அதெல்லாம் நான் 11th படித்தது 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இந்திய கட்டடக்கலைகள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல், ஸோ ஜீவானந்தம் நினைக்கிறேன், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தனையாவை, அதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். தமிழ் சொல்லாக்குக, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புக்கு பின்னாடியே இருக்கும். அதெல்லாம் நல்லா இலக்கண குறிப்பு இருக்குல்ல, இலக்கண குறிப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இலக்கணமில் இருக்கல அதெல்லாம் அந்த 2 மார்க் மட்டும் படிச்சுக்கோங்க. பெருசாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக வராது. ஸோ சின்னதாக இருக்கிறது மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா நடுவில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. பகுப்பத உறுப்பு இலக்கணம் ரொம்ப ஈஸி, ஸோ அதெல்லாம் விட்டுறாதீங்க. கலை சொல்லாக்கம் தருக, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், ஐ திங்க் 6th இயர் நினைக்கிறேன், அது சிங்கி பெற்ற பரிசுகள், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பெருங்காடு ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 20th தனிமொழி அறிவு, ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணமில் தான் இருக்கும், நான் படிச்சிருக்கேன். மதில் மேல் பூனை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். காணல் நீர், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில சொற்களை அந்த டிரான்ஸ்லேட்டர்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அது கண்டிப்பாக பப்ளிக் வரைக்கும் வரும். அதே மாதிரி மனப்பாடம் வந்து உங்களுக்கு ஸோ இருக்கிறதே ஒரு 10-20 திருக்குறள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நல்லா படிச்சுக்கோங்க, மனப்பாடம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.